ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. பிடிபி சேனலிலே ஒரு பகுதியாக அமைச்சிடும். இந்த அவையார் யார் என்று ஜெகத்திற்கு தெரியப்படுத்தணும். அப்படி ஒரு நிகழ்வு அம்மா சொன்னால், இந்த ஔவையாரை பாருங்க, ஜெகத்திலே தமிழ் சரத்திலே உருவாக்கப்பட்டவள் ஔவை மாதா. இந்த ஔவையாருடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறப்பு ஒன்று சொல்லுவோம். எப்படி அவதாரம்னா, நாரதர் ஒரு மாங்கனி கொண்டு போகிறார். கனி முருகனும் விநாயக பெருமானும் முருகனும் இருக்காங்க. பார்வதி பக்கத்தில் இருக்கா. இந்த கனியை ஒருவர் தான் சாப்பிடணும், 2 பேரும் சாப்பிட முடியாது அரிஞ்சு. ஆனால் அம்பாளுக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஒரு கலவரம் உண்டாகுது. நம்ம பிள்ளை முருகப்பெருமான் என்னாடு என் மக்கள் தன்று போட்டிட்டு பூமிக்கு போயிடுவான், பூலகத்துக்கு தென்னாட்டுக்கு போயிடுவான். இதுக்கு என்ன செய்கிறது, அவனுக்கு ஆதரவு வேணுமென்ட்டு இந்த தொடையில் சதையை இப்படி கிள்ளிட்டு இருக்கா. கிள்ளிட்டு இருக்கும்போது பெருமானுங்கிறாரு, இந்த பெருமானு இன்னும் அம்மா கையில் நின்று சதையை கிள்றாளேன்ட்டு தெரியாத மாதிரி, சிவமுகத்தவன் தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருந்தார். இதை கிள்ளி ஆகாயத்தில் தூக்கி போட்டான். அங்கேருந்து பூமி நோக்கி வருது. பெருமான் ஒரு அவதாரம் எடுத்து அம்பாளுக்கு தெரியாத மாதிரி ஒரு சுருமம் எடுத்து அதை நீட்டாக பூமிக்கு வருதா, பூமிக்கு வராரு. வந்து அது செந்தாமரை பூவில் மனோரஞ்சன் சுருமத்தியில் மனம், அந்த மனோரஞ்சமும் செந்தாமரையும் தேடி இந்த அம்மையை, அந்த குழந்தைய பூமியில் படாத அளவுக்கு தாங்கிக்கிறார். தாங்கி என்ன செய்யுதுன்னு பார்த்தார். அந்த கானகத்திலே ஒரு அந்தனர் குழந்தை இல்லாமல் கோயிலாக அலைந்து கொண்டு அப்போலாம் குழந்தைக்கு தேடி அலைவாங்க. வரும்போது இவர் ஒரு வேடம் எடுத்து, அப்பா சாமி எங்கே போகிறீங்க, நாங்கள் இறைவனை தேடிட்டு போயிட்டு இருக்கோம், குழந்தை இல்லைன்னு. அங்கே ஒரு குழந்தை சத்தம் கேட்குதா, யாரது அது குழந்தை சத்தம் கேட்குதா, எதை பாருங்க அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். அவங்க எடுத்து வளர்த்து இந்த அம்மையை தமிழில் உருவாக்கி தமிழ் தாய் என்று பெயர் சூடி, தமிழுக்காக பிறந்தவள் முருகப்பெருமானுக்காக இந்த அவதாரத்தை எடுத்தால். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய இந்த அவையினுடைய சிறப்பை இந்த பிடிபி சேனலிலே பிறந்தால் என்று எதற்கென்று பிறந்தால், எத்தனை வடிவங்கள், எத்தனை நிகர்கள் எல்லாம் இந்த பூமி சரத்திலே கொடுத்திருக்கப்பட்ட இந்த அம்மையாருடைய சிறப்பை நம்ம இந்த பிடிபி சேனலிலே சொல்கிறோம். மாதா அவை மாதா, மாதாவை மாதா, தமிழ் தரமே தமிழ் தாயே, தமிழின் உணர்வே இந்த தென்னாட்டிலே மாதா அவை மாதா. இந்த அவை மாதாவினுடைய சிறப்பு பெரிய தமிழ். இன்னைக்கு தமிழ் சரம் என்று இந்த தமிழகத்திலே போட்டு புகழ்கிறார்களே, இது வருவருக்கெல்லாம் புகழ் மாலை சூடுகிறார்கள். இப்பேற்பட்ட வல்லமை உடையவளுக்கு என்ன பெயர், என்ன புகழ்கிறீர்கள்? தமிழுக்காக உயிர் கொடுத்தவள், தமிழுக்காக எத்தனை அரசர் மன்னர்களெல்லாம் போற்றி மகிழ்ந்த இந்த மாதாவினுடைய சிறப்பு இந்த பிடி சேனலிலே ஒரு வடிவமாக நாம் சொல்கிறோம், ஒரு வடிவமாக சொல்கிறோம். அன்றைய காலத்திலே இந்த அவை மாதாவை செவ்வாய்க்கிழமை என்று எத்தனையோ மாதர்களெல்லாம் போற்றி மகிழ்ந்து ஒரு அவை என்று ஒரு சிறப்பு, ஒரு பூஜை, ஒரு விரதம், ஒரு பூஜை அப்படி செய்தார்கள். வருங்காலத்திலே அதெல்லாம் கொஞ்சம் மாறிவிட்டு மறைந்து கொண்டு போகிறது சேக்கின் வடிவத்திலே. ஆனால் இது மறையக்கூடாது என்ற ஆதிசக்தியினுடைய அற்புத நிகழ்ச்சியிலே இந்த அவை மாதாவின் சிறப்பை இவர் என்ன செய்தார் என்று அடுத்த பகுதியில் பார்ப்போம். பூம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே.